ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்ராக்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது அக்டோபர் 31க்குள்ள நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணணும். இது ஆகஸ்ட் 1 முதல் இது அமலுக்கு வந்திருக்கு. பேங்க்ஸ்லாம் இப்போ வந்து எல்லாருமே ஃபாஸ்ட்ராக் கொடுத்துட்ருக்காங்க. எங்கே நீங்கள் ஃபாஸ்ட்ராக் எந்த பேங்க்கில் நீங்கள் வாங்குனீங்களோ அங்கேயே நீங்கள் போய் உங்களோட கேஒய்சி சப்மிட் பண்ணணும். அதாவது 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் இந்த ஃபாஸ்ட்ராக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து கேஒய்சி சப்மிட் பண்ணணும். கேஒய்சினா உங்களுக்கே தெரியும், ஆதார் கார்டு, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்படி வந்து அக்டோபர் 31க்குள்ளே நம்ம பண்ணல அப்படின்னா ஃபாஸ்ட்ராக் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் ஃபாஸ்ட்ராக் பண்ணும்போது கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா உங்களோட ஆர்சி டீட்டெயிலும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆர்சியில் வந்து சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ப்ளஸ் வந்து யார் காரோட ஓனரோ அவங்களோட ஃபோன் நம்பர் கம்பல்சரி கேட்குறாங்க. இதெல்லாம் யார் கேட்குறாங்க அப்படின்னா என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இதை வந்து கேட்டிருக்காங்க. கேஒய்சி சப்மிட் பண்ணாத ஃபாஸ்ட்ராக் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால அக்டோபர் 31 வரைக்கும் டைம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களோட கேஒய்சி சப்மிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா புது ஃபாஸ்ட்ராக் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்ராக் உங்களுக்கே தெரியும், நம்ம கியூவில் நிற்க வேண்டாம், டோல்கேட்டில் நம்மளோட பேமெண்ட் வந்து பேங்க் வழியாக டெபிட் ஆகிடும். இது வந்து நிறைய முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க என்பிசிஐ. அதனால் 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க வாங்கி ஃபாஸ்ட்ராக் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக போய் அப்டேட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.